காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு திருநெல்வேலி மாவட்டம் ராமையன்பட்டி கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கிராமத்தை நெல்லை மாநகராட்சியோடு இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சி மன்ற தலைவருடன் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மாநகராட்சியோடு இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சி மன்ற தலைவருடன் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகளை பார்த்தோம். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, எதற்காக மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள்? இந்த திட்டத்திற்கு முழு விவரம் என்ன? வணக்கம். தமிழகத்தில் 4வது பெரிய மாநகராட்சியாக திருநெல்வேலி மாநகராட்சி திகழ்கிறது. திருநெல்வேலி மாநகராட்சியுடன் ரெட்டியார்பட்டி, இட்டேரி, முன்னீர்பள்ளம், நொச்சிக்குளம், ராமையன்பட்டி, தாளையத்தூர், கீழநத்தம் உள்ளிட்ட 12 கிராம ஊராட்சிகளை இணைக்க ஊராட்சித்துறை முடிவெடுத்துள்ளது. ஆனால் திருநெல்வேலி மாநகராட்சியை ஒட்டியுள்ள சங்கநகர் டவுன் பஞ்சாயத்து மற்றும் நாராயணபுரம் டவுன் பஞ்சாயத்து ஆகியவற்றை மாநகராட்சியில் இணைப்பதற்காக ஏற்கனவே அறிவிப்பு வெளியாகிருந்தது. ஆனால் தற்போது அவற்றை இணைக்கவில்லை. கிராம பஞ்சாயத்துகளை மாநகராட்சியுடன் இணைப்பதால் தங்கள் பகுதிக்கு வளர்ச்சி ஏற்பட போவதில்லை எனவும் கிராம மக்கள் பயன்பெறும் 100 நாள் வேலை திட்டம் ரத்தாகும் என்பதால் அதற்கு பல்வேறு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். ஏற்கனவே தாளையத்து கிராமத்தில் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் இன்று காந்தி ஜெயந்தியை ஒட்டி நடக்கும் கிராம சபை கூட்டத்தில் இட்டேரி கிராம பஞ்சாயத்தில் பொதுமக்கள் கருப்பு கொடியில் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் திருநெல்வேலி ராமையன்பட்டியில் தற்போது நடந்த கிராம சபை கூட்டத்தில் கவுன்சிலர் மாரியப்பன் என்பவர் தரையில் உருண்டு புரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் தங்கள் கிராமத்தை மாநகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி வந்தனர். தொடர்ந்து கிராம மக்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஊராட்சி மன்றத்தில் மாநகராட்சி வேண்டாம் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக ஊராட்சி தலைவர் பதில் கூறி வருகிறார். எதனையும் ஏற்க மறுத்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உயர் அதிகாரிகள் வந்த பின்னரே கூட்டத்தை நடத்தி தீர்மானத்தை நிறைவேற்ற கோரி முழக்கங்கள் எழுப்பி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.